வணக்கம். உலகெங்கிலும் பரவி வாழும் ஜோதிட அபிமானிகளே, ஜோதிட ஆர்வலர்களே, உங்களை இந்த பதிவை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மாதா, பிதா, குரு, தெய்வம், பஞ்சபூதம், நவகிரகங்களை வணங்கி இன்றைய பதிவு இனிய பதிவாக அமைய, உபயோகமாக, அனைவரும் விழிப்புணர்ச்சி சிந்தனைக்கு அமைய எல்லாம் வல்ல பிரபஞ்சத்தை வேண்டி இன்றைய இளைஞர்களுடைய எதிர்காலத்திற்காக ஜோதிடம் வளர்ந்து உள்ளதை பாராட்டியே ஆக வேண்டும். எனவே சமீப காலத்தில் நான் கண்டவைகள் பற்றி இங்கு சிறிது பதிவிடலாம் என்ற நோக்கத்தில் இன்றைய ஜோதிட விழிப்புணர்ச்சிக்கான பதிவு. அதே சமயம் மிகவும் இன்றைய சூழ்நிலையில் வருந்தத்தக்கக்கூடிய சமீபத்திய நிகழ்ச்சி. திரிபுரா மாநிலத்தில் இளைஞர்களுடைய நிலைமையை பற்றி மிகவும் கவலைக்கிடமாக செய்தி மிகவும் வருத்தமளிக்கிறது. இந்த ஜோதிட கலையானது உலகெங்கிலும் வளர்ந்துள்ள அதே வேளையில் இந்த விழிப்புணர்வு ஏற்பட காரணம், சமீப காலத்தில் நான் இந்த ஒரு விளம்பர மேடையாக இருக்கக்கூடிய யூடியூப்பில் ஒரு சிலரின் குறுகிய பதிவுகளையும் பார்த்து மிகவும் வருத்தம் அளிக்கிறது. எனவே இந்த ஒரு விழிப்புணர்ச்சிக்கான இன்றைய பதிவில் நான் கூறிக்கொள்வது என்னவெனில், தினக்கோள் மற்றும் மாதக்கோள் மற்றும் வருடக்கோள்கள் என நவகோள்கள் அமைந்துள்ளன. இதில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனியும், 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ராகு கேதுவும், 1 ஆண்டுக்கு ஒரு முறை குருவும் பயிற்சி ஆவதையும், மாதத்தில் சூரியன் ஒரு மாதத்திற்கு ஒரு ராசி கட்டணம் நகர்வதையும், அதற்கு கம்மியாக நாட்கணக்கில் நகரக்கூடிய நவகிரகங்களையும் கண்டோம். இதில் நான் இங்கே குறிப்பிட போவது என்னவென்றால், சந்திரன் நாட்கோள்களாகும். ஒரு ராசி மண்டலத்தில் 2 நாட்கள் என நம்முடைய முன்னோர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். வருந்தத்தக்க ஒரு செய்தி என்னவெனில், சமீபத்தில் நான் கண்ட ஒரு பதிவினை இங்கு யஜ்ஞர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் மத்தியில் பிரதாபிக்க விரும்பிய இந்த பதிவு ஆகும். இது ஜோதிட விழிப்புணர்ச்சி பதிவு ஆகும். எனவே வெளிநாடுகளிலிருந்து, அதுவும் தமிழில் ஜோதிட பாடத்தை சமீபத்தில் நான் பார்த்தேன். வரவேற்கத்தக்க ஒரு பெரிய நிகழ்ச்சியாகும். எனவே வெளிநாடுகளில் இருந்து கொண்டு கூட தமிழ் பதிவில் ஜோதிட பாடம் நடத்தும் அநேகர் இந்த பதிவில் யூடியூப்பில் இருப்பது பெருமகிழ்ச்சி அடைகிறது. விஞ்ஞான வளர்ச்சியின், ஜோதிட வளர்ச்சியின் பெரிய ஒரு மைல்கல் எனவும் பாராட்டியே ஆக வேண்டும். இதில் நாம் அறகுறையாக அல்லது சமீபகால இளைஞர்கள் மத்தியில் ஜோதிடம் பரவியுள்ளதை வரவேற்கும் அதே வேளை அறகுறையாக தெரிந்து கொண்டு ஒரு சில பதிவுகள் மிகவும் வருத்தமளிக்கின்றது. அதை சுட்டிக்காட்டவே இன்றைய பதிவு ஆகும். செவ்வாய் கிரகம் என்று எடுத்துக்கொண்டால், நாம் பூமியின் அடுத்த சூரியனுக்கு அடுத்தபடியாக புதனும், புதனுக்கு அடுத்தபடியாக சுக்கிரனும், அதற்கு அடுத்தபடியாக பூமியும் சந்திரனும், அதற்கு அடுத்தபடியாக செவ்வாய், குரு, சனி பயணம் சுற்றுவட்ட பாதையில் அதன் பாதையில் சுற்றுவட்ட பாதையில் நம்மை அணைந்து கொண்டு உள்ளன. இந்த வகையில் செவ்வாய் கிரகத்தை பற்றி நாம் குருவினுடைய இணைவு என்பது கண்டிப்பாக எத்தனை முறை ஏற்படும் என்பது கூட தெரியாமல் ஒரு சில பதிவுகளை நான் சமீபத்தில் கண்டேன். குரு என்ற கிரகம் வருடக்கோள், ராகு கேது 1.5 ஆண்டுகள், சனி 3 ஆண்டுகள். அந்த வகையில் மாதக்கோள்களில் நாட்கணக்கில் என்று எடுத்துக்கொண்டால், சந்திரன் 2.25 நாள், சூரியன் ஒரு ராசியை கடக்க 30 நாள். இதில் வருத்தமளிக்கக்கூடிய ஒரு பதிவு என்னவெனில், செவ்வாயானவன் குருவினுடைய இணைவு என்று ஒரு பதிவினை சமீபத்தில் கண்டேன். மிக வருந்தத்தக்கது. செவ்வாய் என்ற கிரகமானது ஒரு ராசி மண்டலத்தை 45 நாட்கள், அதாவது ஒரு பாதத்தை 5 நாட்களில், ஒரு ராசி மண்டலத்தை 45 நாட்கள், 1.5 மாதத்தில் கடக்கிறது.
12 ராசிகளையும் ஒரு ராசியை கடக்க 1.5 மாதம் என எடுத்துக்கொண்டால் செவ்வாயானது ஒரு சுற்று வர எவ்வளோ நாள் அனைவதும் அணிந்தது. எனவே சமீபத்தில் வருடக்கோளான குருவையோ அல்லது ராகு கேதுவோ சனியோ செவ்வாயானவர் எத்தனை முறை கடப்பார் என்பதை நீங்களே சிந்தித்து ஜோதிட அபிமானிகள் ஜோதிட ஆர்வலர்கள் விழிப்புணர்ச்சி அடையவும். நான் சமீபத்த ஒரு பதிவில் குருவினுடைய இணைவு என்று போடப்பட்டு உள்ளது. குருவை எத்தனை நாட்களுக்கு ஒரு வருடக்கோளை எத்தனை தடவை இந்த செவ்வாயானவர் கடப்பார் என்பது உங்கள் அனைவரும் அறிந்ததே. ஒரு ராசி மண்டலமானது 45 நாட்கள் 1.5 மாதம் எனும் பொழுது ஒரு சுத்து வருவதற்கு அவருக்கு 18, அதாவது 1.5 மாதம் என்பது 18 ஒரு ராசி கட்டத்தை அவர் சுற்றி வருவதற்கு 18 மாதங்களாகும். 18 மாதம் என்பது ஒரு 1.5 ஆண்டுகள். எனவே இந்த ஒரு குருவினுடைய இணைவு என்பது 1.5 மாதங்கள். எனவே திரும்பவும் அந்த இடத்தை அவர் அடைவதற்கு எவ்வளோ நாள் என்று விழிப்புணர்ச்சி கொள்ளவும். சமீபத்திய பதிவு. நன்றி, வணக்கம். தொடரும். வாழ்த்துக்கள். ரிஷபத்தில் 11/7/2024 குரு செவ்வாய் இணைவு குருமங்கள யோகம். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் தொடரும். நன்றி, வணக்கம். மீண்டும் தொடரும். மகிழ்ச்சி.